அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். ஆபகுக் 2 பாருங்களேன், 2 மற்றும் 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரை, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கையில் இன்னும் சிலது நிறைவேறவே இல்லைங்க. என்னைக்கோ சொன்னார், இவ்வளவு வருஷமா சொல்லி ஒன்னும் செய்யலையே. சொல்றாரு, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. என் வார்த்தை சத்தியம், என் வார்த்தை சத்தியம். என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை சத்தியம் நிறைந்த வார்த்தை என்று கர்த்தர் என்று உங்களோடு பேசுகிறார். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. நீ காத்திருந்து பழகு. நீ ரொம்ப டயர்டாயி இனிமே நான் வெயிட் பண்ண மாட்டேன்னு சோர்ந்து போகாத, நீ காத்திரு என்று சொல்லுகிறார். அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. உறுதியாக சொல்லுகிறார், அது தாமதிப்பதில்லை. அவன் அது நிச்சயமாக வரும். என்னங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சூழ்நிலையை பார்த்தா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, நான் ஏதாவது செய்யணும், ஒன்றும் செய்யாம இருக்கேன், லைஃப்ல அப்படியே எங்கேயுமே மூவ் பண்ணாம இருக்கேன். ஆனா நீங்க கர்த்தர் உங்களோட பேசுகிறாரு, நீ காத்திரு, காத்திரு, இனி தாமதிப்பதில்லை, நீ காத்திரு, இன்னும் கொஞ்ச காலம் காத்திரு, இனி தாமதிக்காது, அது நிச்சயம் நிறைவேறும். குறித்த காலத்துக்குன்னு அது வைக்கப்பட்டிருந்தது. இதுதான் அப்பாயிண்டட் டைம். கைரோஸ் ஒரு வேர்ட் சொல்லுவோம் பாருங்க. கைரோஸ் இந்த கிரேக்க பதத்துக்கு நியமிக்கப்பட்ட நேரம், அப்பாயிண்டட் டைம், ரைட் டைம், சரியான நேரம்னு பொருள். நான் நம்புகிறேன் இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு நான் வைத்திருக்கிற கைரோஸ் மொமெண்ட். இந்த சீசன்ல ஆண்டவர் சொல்றாரு, குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டது இந்த காலம்தான், நான் சொன்னது நிச்சயம் நிறைவேறும், தாமதிக்காது, இனி தாமதம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே நான் சொல்லுகிறேன், இனி உங்க லைஃப்ல எதுவுமே டிலே இருக்காது. எல்லா டிலேயும் இயேசுவின் நாமத்துல நான் கேன்சல் பண்றேன். இனி உங்க லைஃப்ல டிலே இருக்காது. இந்த டிலேக்கு கர்த்தர் முடிவை கொண்டு வருகிறார். நீங்க காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, காத்திரு, நீ சோர்ந்து போகாதே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஆமென். எனவே காத்திருங்க, புது பலன் அடைவீங்க. காத்திருங்க, கர்த்தர் சொன்னதை நிறைவேறும். காத்திருங்க, தாவதுக்கு முடிவு வரும், அது நிச்சயம் வரும். சத்தியம் நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை எல்லா பொய்யையும் அகற்றி, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி, எல்லா தடைகளையும் நீக்கி, சிருஷ்டிக்க வேண்டியவைகளை சிருஷ்டித்து, சொன்னவைகளை நிறைவேற்றிய தீரும், இனி தாமதிப்பதில்லை. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்.